வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5ஏக்கான நவம்பர் பேட்ச், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம குரூப் 5ஏக்கு பேட்சஸ் வந்து போட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமாவுமே ஒரு பேட்ச் கொடுத்தோம். அந்த பேட்ச் கொடுத்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நியர்லி ஒரு 40% ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பேட்சஸ்க்கு ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருமே டெஸ்ட் எல்லாமே எழுதிட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 3 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எல்லா நாளுமே கிளாஸ் வரும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லா நாளுமே கிளாஸ் வரும். மார்னிங் பேட்ச் ஒன்று இருக்கு, ஈவினிங் பேட்ச் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஈவினிங் பேட்ச் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் மார்னிங் பேட்சும் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக. ஸோ மார்னிங் பேட்ச் பொறுத்த வரைக்கும் டைமிங் மார்னிங் 6 o'clock இருக்கும். ஸோ 6 to 7:30 வரைக்கும் வரும், டெய்லி வரும். அண்ட் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேல ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் வரும், 2:30 to 5:30 ஆர் 6 o'clock வரைக்கும் வரும். ஸோ இந்த கோர்ஸ்க்கும் அப்போ நார்மலாக இருந்த கோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? நார்மலாக இருந்த கோர்ஸில் நம்ம ஏற்கனவே ஸோ இட் இஸ் 6 months பேக் ஆரம்பிச்சதுல நிறைய டாபிக்ஸ் எக்ஸாஸ்டிவாக பார்த்துருப்போம், டிரான்ஸ்லேஷன்லாம் எக்ஸாஸ்டிவாக பார்த்துருப்போம். இந்த பேட்ச் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, ஈஸியாக என்ன பண்ணால் பாஸ் பண்ண முடியுமோ, மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ, அதுதான் இந்த பேட்சில் வி ஆர் கோயிங் டு சே. ஸோ அப்போ இந்த 50 நாட்கள்ல நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் வி கேன் டூ. இதுல என்னென்னலாம் கிடைக்கும்? கிளாஸஸ் கிடைக்கும், ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கும், அண்ட் கிராமருக்கான மெட்டீரியல்ஸ் வில் ப்ரொவைட். அதோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ்ல வந்து வழக்கமா நம்ம லாஸ்டா நம்ம ஆரம்பிச்ச பேட்சஸ்ல 30 டெஸ்ட் கொடுத்தோம். இதுல பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ்ல 15 டெஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு கிவ். 15 டெஸ்ட் தான் இருக்கும் அதுல. இந்த 15 டெஸ்ட்லயே உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் ஆகும். 10 டெஸ்ட்லயே தமிழ் இங்கிலீஷ் உடைய சிலபஸ் கவர் பண்ணுவோம், ஒட்டுமொத்த சிலபஸ். அந்த 5 வந்து 5ல 3 வந்து ஃபுல் டெஸ்ட் ஆகும், அண்ட் 2 மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும். இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு 1 week பிஃபோர் முடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறது நவம்பர் 3 மார்னிங் அண்ட் ஈவினிங் பேட்சஸ். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஒரு நாள் ஜென்ரல் தமிழ் போட்டோம் அப்படின்னா நடத்தணும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அடுத்த நாள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சிலபஸ் டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து போகும். ஸோ இதற்காக நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இதில் 2 பேட்சஸ் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஒன் இஸ் கால் இட் இஸ் கோர்ஸ் கம் டெஸ்ட் சீரியஸ், அண்ட் வெறும் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸில் உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங், பேசிஸ் ரைட்டிங், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், அண்ட் கிராமர் பார்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, ப்ரப்போசல் ரைட்டிங், அண்ட் ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வி வில் கண்டக்ட். அண்ட் கிராமர் பார்ட்டுக்கு தமிழ் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம். அதோட சேர்த்து அதில் உங்களுக்கு எக்ஸசைசஸ் இது எல்லாமே வரும். ஸோ அப்போ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸில் 15 டெஸ்ட், வாரத்துக்கு நீங்கள் 2 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஸோ 2 இல்லைன்னா 3 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால தமிழ் ஒன்று எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ். ஷெடியூல் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிச்சுடுவாங்க. அண்ட் இதற்கான ஃபீஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 4,999 we are going to give. ஸோ 15 டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ்க்கு 8,000 we are charging. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லிமிடெட் சீட்ஸ் தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். 25 சீட்ஸ் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸில். ஏன்னா பிகாஸ் வி நீட் டு கரெக்ட் பேப்பர்ஸ். ஸோ அதனால ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ்க்கு லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஸோ 25 சீட்ஸு. அதில் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும், மெட்டீரியல் வரும், அதோட டெஸ்ட் சீரியஸில் 15 டெஸ்ட் வரும். அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்சஸ்க்கு இது அப்ளிகபிளானா கிடையாது. ஆல்ரெடி பேட்சஸ்க்கு 30 டெஸ்ட் தான் வரும். அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னு வரவங்களுக்கு 15 டெஸ்ட் மட்டும் வரும், ரைட்? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா 4,999, அண்ட் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 8,000 வந்து உங்களுக்கு சார்ஜஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரில் கொடுத்துருக்கூடிய நம்பரில், நம்மளோட அகாடமிக் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யூ கேன் என்ரோல். ஸோ இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நவம்பர் 3 we are going to give a complete introduction. ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், தமிழுக்கான இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இதில் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் அண்ட் எப்படி படிக்கணுங்கிறதுக்கும் நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தனியாக கொடுப்போம். நவம்பர் 3. நவம்பர் 4லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
அண்ட் என்ரோல் பண்ண விரும்புகிறவர்கள் என்ரோல் செய்து கொள்ளுங்கள்.